நடிகர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சி தொடங்கப்பட்டதும் கூட்டணி அரசியல் சமன்பாடுகளில் புதிய குழப்பத்தை உருவாக்கியுள்ளது. ஆட்சியில் பங்கு வழங்கப்படும் என்ற விஜயின் அறிவிப்பு நீண்ட காலமாக அதிகாரத்தை தவிர்த்து நிற்கும் தமிழக காங்கிரசாரிடையே புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன் தாக்கமாக திமுக கூட்டணியில் தொடர்ந்தாலும் இம்முறை ஆட்சியில் உரிய பங்கு கிடைக்க வேண்டும், அதற்காக அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் காங்கிரஸ் தரப்பில் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் திமுக தலைமையிடம் நேரடியாக பேச காங்கிரஸ் மேலிடம் திடீரென ஐவர் குழுவை அமைத்தது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த குழுவில் கிறிஸ் சோடங்கர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் நேற்று சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளனர். திமுக தரப்பில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தையின் போது இம்முறை குறைந்தது 39 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அந்த குழு வலியுறுத்தியதாக தெரிகிறது. மேலும் காங்கிரசுக்கு சாதகமானதாக கருதப்படும் 125 தொகுதிகளை ஆய்வு செய்து அதிலிருந்து 39 தொகுதிகளின் பட்டியலையும் திமுக தலைமையிடம் வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த கோரிக்கைக்கு உடனடி முடிவு எடுக்காமல்